வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது சர்க்குலர் 209 சொல்லியிருக்கிற பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ சர்க்குலர் 209 என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் டெல்லியில் இருக்கார். அவர் ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணுறார். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. அது சென்னையில் ஆர்டர் பண்ணுறார். ஸோ ஆர்டர் அட்ரஸ் டெல்லியிலேருந்து, டெலிவரி ஆர்டர் அட்ரஸ் சென்னையில். இதில் பிளேஸ் ஆஃப் சப்ளை சென்னையா டெல்லியாங்கிறதா கொஸ்டின். ஏன்னா நான் இன்வாய்ஸில் டெல்லி அட்ரஸ் வாங்குகிறேன், ஆனால் டெலிவரி கொடுக்க சொல்கிறது சென்னை அட்ரஸில் டெலிவரி கொடுக்க சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு சர்க்குலர் 209 என்ன ஆன்சர் சொல்லுதுன்னா, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் நடக்குதோ அந்த இடத்துல தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இந்த டிரான்சாக்ஷனில் சென்னை தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ டெல்லியிலேருந்து கூட்ஸ் சென்னைக்கு வரதால் இட் பிகம்ஸ் அ இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன். கான்சிக்வெண்ட்டாக நம்ம ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். ஏன் சார் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் ஐஜிஎஸ்டியா இல்லை இன்ட்ரஸ்டேட்டா இல்லை இன்ட்ராஸ்டேட்டாங்கிறது நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர், இன்னொன்று பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் வேறு ஸ்டேட்டில் இருந்தால் அது இன்ட்ரஸ்டேட்டு, ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராஸ்டேட் சப்ளை. இந்த கிளாரிஃபிகேஷன் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஜென்ரலாக செக்ஷன் 10 பிளேஸ் ஆஃப் சப்ளை பற்றி பேசுது. அதில் 10CAல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே ஒரு சப்ளை நடக்குதோ அங்கே சப்ளையோட ரெசிபியன்ட், தட் இஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் இன்வாய்ஸில் இருக்கிற அட்ரஸ் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி இன்வாய்ஸில் என்னால் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனோட அட்ரஸ் இல்லை அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை சப்ளையோட அட்ரஸ் என்னவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இந்த ப்ரொவிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் சர்க்குலர் 209 கொடுத்தாங்க. ஸோ சர்க்குலர் 209 இப்போ என்ன சொல்லுது, ரொம்ப கிளியராக சொல்லுது, டெலிவரி எங்கே நடக்குதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பில்லிங் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அது முக்கியம் இல்லை. இனிமேல் எங்கே டெலிவரி அட்ரஸ் ஆகுதோ, எங்கே டெலிவரி ஆகுதோ அங்கே தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பெரும்பாலும் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷனில் பிளேஸ் ஆஃப் இன்வாய்ஸுடைய அட்ரஸும் பிளேஸ் ஆஃப் டெலிவரி அட்ரஸும் பெரும்பாலும் ஒன்றா இருக்கும். சில இடங்களில் பிளேஸ் ஆஃப் இன்வாய்ஸ் அட்ரஸும் பிளேஸ் ஆஃப் டெலிவரி அட்ரஸும் வேறு இருக்கும்போது எங்கே டெலிவரி ஆகுதோ அங்கே தான் பிளேஸ் ஆஃப் சப்ளைன்ற கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறது தான் இந்த சர்க்குலர். ஸோ இந்த சர்க்குலர் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.